அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வானில் தோன்றக்கூடிய அதிசய நிகழ்வு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் மிக அற்புதமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அலட்சியம் வேண்டாம், அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஜனவரி 21ஆம் தேதி மாலை வேளையில் அற்புதமாக 6 கிரகநிலைகள் தென்பட போகின்றன. குரு, சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என 6 கிரகநிலைகள் வானில் தோன்றக்கூடிய இந்த அற்புதமான தருணம் என்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக ஆற்றிக் கொடுக்க போகிறது. ஏனென்றால் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியில் ஜனவரி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்குமே இந்த அதிசய நிகழ்வை வானில் பல பகுதிகளில் நாம் வசிக்கக்கூடிய பூமியில் இருந்து பார்க்க முடியும். எனவேதான் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே அபரிவிதமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக பெற்றுத்தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதீத பலத்துடன் சனி ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் 3இல் அமர்ந்திருக்கிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பில் வெற்றி கிடைக்கும், புதிதாக தொழில் துவங்குதல், நிரந்தர வருவாயை தொழில் ரீதியான பணிகளில் ஏற்படுத்துதல் போன்ற அற்புதமான நல்ல வாய்ப்புகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். ஆனால் அதே வேளையில் 2க்கு 4, 4க்கு 8, 8க்கு 16 என்று சொல்லக்கூடிய ஏமாற்று வேலைகளை நம்பி அதில் முதலீடு செய்ய வேண்டாம். அதில் இழப்புகளை தான் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது உங்களுக்கு வருமானம் வரும் என்று மற்றவர்களையும் அதில் முதலீடு செய்ய அனுமதிக்க விடாதீர்கள். அதனால் பல சிக்கல்கள் தான் எதிர்காலத்தில் வரும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். உங்களுடைய சிறு முயற்சி கூட கடின உழைப்பாக இருக்கக்கூடிய அனைத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியாக நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி 3இல் ஆட்சி பலம் பெற்று இறுதி காலகட்டத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார். எதிர்காலத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல திட்டங்களை நுணுக்கமாக கையாளுவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். இது முதன்மையான யோகத்திற்கு வழிவகை செய்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள், காரிய சிக்கல்கள் விலகுவதற்கான யோகம் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. கர்மஸ்தானம் ஆகிய தொழில் ஸ்தானத்தை கேதுவும், சுகஸ்தானத்தை ராகுவும் வலு சேர்ப்பது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். தொழில் உத்தியோக ரீதியான சிக்கல்கள் கட்டுக்குள் வரும். புதிய வாய்ப்புகள், அனைத்து விதமான பணிகளிலும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் உண்டு. இந்த வேளையில் சப்தமத்தில் செவ்வாய் வலுவாக வீற்றிருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட தடை தாமதங்கள் முற்றிலும் விலகும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதோடு பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் வானில் தோன்றக்கூடிய இந்த அதிசய நிகழ்வு மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக வழி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுத் தருகிறது. எனவே அலட்சியமில்லாமல் சரியாக இந்த வேலையை கவனத்துடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது உறுதியாக தங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான சிக்கல், கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகி தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இது போன்ற அதிசய நிகழ்வு மகிழ்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை.